அடியே சின்ன பிள்ளை பேர்கட்ல இன்னமும் என்னடி பண்ணிட்டு இருக்க? எனக்கு பசிக்குது, சாப்பாடு எடுத்துட்டு வா. இந்த வரேன். நம்ம வெளியே உட்காந்து சாப்பாடு கேக்குறீங்க, வீட்டுக்குள்ளார வர வேண்டியதானே? நீயும் பொண்டாட்டி நிறைய பேசிப்பீங்க, ஏன் நடுவுல வந்து உங்களை தொந்தரவு பண்றதுக்கு? வேண்டவே வேண்டாம், வெளியவே உட்காந்து சாப்பிட்டுக்கிறேன். ஏமா அப்படி பண்றீங்க? வர வர நீங்க சரியே இல்ல. ஆமாண்டா, பண்றது மட்டும் சரியாக்கும். என்னைய சொல்ல வந்துட்டீங்க. இப்ப என்ன உங்க அம்மாக்கு நீ கூட பேசிட்டு இருக்காங்க? சாப்பிடணும் நாங்க. சரி தோசை ஊத்தி எடுத்துட்டு வர வேணாமா? அதுக்கு இல்லடி, அம்மா கிட்ட ஏன் வெளியே உட்காந்து சாப்பிடுறீங்க, உள்ளார வாங்கம்மான்னு சொன்னேன். உங்க எங்கேயோ சாப்பிட்டு போறாங்க, உனக்கு என்ன வந்துச்சு? அடியே நீ பேசுறது நல்லா இருக்குடி. என் பையன் எதுவுமே கேட்க கூடாத, நீங்க ஏன் இங்க உட்காந்து சாப்பிடுறேன்ட்டு? நீ என்னமோ என் மாமன் கிட்ட சொல்ல வந்துட்ட, எங்க உட்காந்து சாப்பிட்டா என்னன்ட்டு. என் பையன் என் மேல உள்ள அக்கறையில கேட்க வந்திருக்கான். ஓஹோ, இது தப்பாயிடுச்சா உனக்கு? மாவன் எதுவுமே என்கிட்ட பேசக்கூடாது, கேட்க கூடாதுன்னு நினைக்கிறியோ? பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. நானே நீங்களா ஒண்ணு மனசுல நினைச்சிட்டு பேசினீங்க, நான் என்ன பண்ண முடியும்? ஆனா அவங்களை உள்ளார வர வேணாம்னு சொன்னது என்ன பிள்ளை விடு, இப்ப எதுக்கு ரோட்ல என்ன சண்டை போட்டுட்டு இருக்க? பாத்தியாடா அவன் முன்னாடி நீ எப்படி பேசுறான்ட்டு? இப்ப நீ இல்லாதப்ப எப்படிலாம் என்ன பேசுவா? என்னடா உன் பொண்டாட்டிக்கு தான் ஆதரவா இருக்க. பெத்த அம்மா என்னையே கலட்டி விட்டுட்ட. பாருங்க, தேவையில்லாமலாம் பேசி எனக்கு அவருக்கு சண்டையை மூட்டிடாதீங்க. அம்மா ஏற்கனவே எனக்கு அவருக்கு கலகத்தை மூட்டிடுறது பத்தாதாக்கும். நான் என்ன பண்ணேன்? சாப்பாடு வேணும் நீங்களே, சாப்பிட்டு போது அமைதியா இருங்க. பாத்தியாடா உன் பொண்டாட்டி எப்படி பேசுறான்ட்டு? போறத ஒழுங்கா சாப்பிட்டு மூலையில போய் உட்காருங்கிற. ஏய் என்னடி பேச்சுது? கையில கரண்டியை வச்சு மிரட்டிட்டு இருக்க எங்க அம்மாவை. இல்லடா நல்லா கேளு. சரிங்க மாமா, இப்படியே சொல்லி உங்களே என்ன பிரிக்கலான்னு பாக்குறாங்க அம்மா. மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல. என்னத்தடா மனசுல நினைக்கிறதுக்கு? பொண்டாட்டி தான் கண்டதை நினைச்சிட்டு எங்கிட்ட சண்டைக்கு வரா. இங்க பாரு சின்ன பிள்ளை, மேட்டு அம்மாவை மரியாதையா பேசணுமா? அதே மாதிரி வீட்டுக்குள்ளார உட்கார வச்சு சாப்பாடு போடணும். என்ன சரியா? இங்க பாருங்க மாமா, நானா வெளியே போய் உட்காருங்கன்னு சொன்னது? உங்க பேசுற நம்பி என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. உங்க எங்களுக்கு சாப்பாடு போறதா இங்க இரு, இல்ல உங்க ஆத்தா விட்டு கிளம்பி போயிட்டே ராமா. ஓஹோ, சங்கதி அப்படி போயிருச்சோ? உங்களுக்காக காலங்காத்தால சீக்கிரம் இருந்து சாப்பாடு செய்யறல, என்னைய சொல்லணும். என்னதான் பாடுபட்டு இந்த வீட்டுக்காக வேலை செஞ்சாலும் வீட்டாளுங்களுக்கு ஒரு நன்றி கூட கிடையாது. கல்யாணம் இத்தனை வருஷம் ஆனதுக்கு அப்புறமும் என்னடா என்ன வீட்டுக்காரையும் கூட பாசமா இருக்காரேன்னு நினைச்சேன். ஆனா இப்பதானே புரியுது. வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்க. உங்க உள்ளார போய் தோசை ஊத்தி எடுத்துட்டு வா போ. என்னால முடியாது. பாத்தியாடா, வீட்டுல உள்ள மாமியாருக்கு தோசை ஊத்தி கொடுக்க முடியாதா? அப்படின்னா பெரிய வேலை இருக்கு இவளுக்கு, முடியாதுங்கிற. எவ்வளவுதான் வேலை செஞ்சாலும் உங்களுக்குலாம் குடும்ப பொறுப்பை ஏத்துக்கிட்டு எங்க அம்மாக்கு பணிவிட செய்யற மருமோலாரு, அதை விட்டுட்டு எய்த்து பேசுறது, எகத்தாளம் பேசுறது, இதெல்லாம் வேண்டவே வேண்டாம். என்ன சின்ன பிள்ளை, நான் சொல்றது புரியுதுல உனக்கு? இல்ல நீ என்ன நடக்குன்னு எனக்கே தெரியாதாமா, பாத்துக்கோ. முக்கியமான வேலை, நான் வெளியே போயிட்டு வரேன். சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க, ஒரு வேலையும் செய்ய வேணாம், எல்லா வேலையும் அவளே செய்யட்டும். சரிப்பா, எனக்கு வேலை செய்யணும் ஆசைதான், என்ன உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குதே. உள்ள வாய் பேசுற அவ செய்ய மாட்டாளாக்கும், ஒரு வேலையும் செய்ய வேண்டாமா? சரிப்பா, நீ பார்த்து பத்திரமா வெளியே போயிட்டு வா, போயிட்டு வந்து சாப்பிடு முத. சரிம்மா. ஏய் என்ன ஏய் ஓய் இப்படி மிரட்டுனீங்க? நான் சும்மா இருக்க மாட்டேன். என் பேர் என்ன ஏய் ஓயா? எங்க அம்மா சின்ன பிள்ளைன்னு பேர் வச்சிருக்காங்க. ஒழுங்கா பேரை சொல்லி கூப்பிடுங்க, இல்லன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். பாத்தியாடா, இன்னமும் அவளுக்கு திமிரு அடங்கவே இல்ல. என்னைக்கு அடங்கி போயிருக்கா? ஓவரா இடம் கொடுக்கறனால தான் உன் பொண்டாட்டி இப்படி இருக்கா. நான் எப்படி இருப்பேனோ அப்படிதான் இருப்பேன். நான் எங்க அம்மா பேச்சு தான் கேட்பேன். நான் வரேம்மா. ஐயே பாத்தியா, இத்தனை நாளா என் பிள்ளைய ஓ முந்தாயில முடிச்சு வச்சிருந்தேன். இப்ப என்ன நடந்துச்சுன்னு பாத்தில? உங்க எனக்கு நல்லபடியா பணிவிட செய்யணுமா? போய் முத சூடா தோசை ஊத்தி எடுத்துட்டு வா, அதுவும் நெய் தோசை. இந்த வீணா போன கிழவிக்கு நெய் தோசை வேற வேணுமா? நெய் தோசை? அடியே சின்ன பிள்ளை, என்னடி பேச்சு பேசுற? வீணா போன கிழவியா? ஆமா, அப்படிதான் நான் சொல்லுவேன். எனக்கும் அவருக்கு சண்டையை மூட்டி விட்டு என்னை அவரை பிரிக்கலாம் நினைக்கிறீங்களே? ஆமாண்டி, ஆமா. இப்பெல்லாம் வர வர சரியே இல்லாம பேச்சதான் கேட்டு இருந்தான். அதான் எனக்கு மனசுக்கு ஒவ்வொல. அதுக்காக தான் இப்படி ஒரு நாடகத்தை நடிச்சேன் நானும். நான் எப்படி இருக்கு? கேவலமா இருக்கு. இப்படி ஒரு மாமியாரு, சீ. அப்பறதுக்கு எனக்கு அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுக்க. லொலாய் தர வேலையெல்லாம் பண்ணிவிட்டு சிரிப்ப பாரு மூஞ்சில. உங்களுக்காக காத்தாலாம் சீக்கிரம் இருந்துச்சு தோசை ஊத்தி நினைச்சேன் பாத்தீங்களா? என்னைய சொல்லணும். போ சுட சுட தோசை ஊத்தி எடுத்துட்டு வா, நல்லா சாப்பிடுறேன் நானும். என்னாலாம் முடியாதுப்பா, நீங்களே தோசை ஊத்தி சாப்பிடுங்க. அடியே பசிக்குதுடி, போடி. நீங்க தோசை ஊத்தி எடுத்துட்டு வர முடியாது, கையில என்ன இருக்குன்னு தெரியுதுல? மிரட்டுறியா? என் புள்ள வந்து என்ன செய்வோம் தெரியுமில? என்ன நீங்க மிரட்டுறீங்களா? உங்க புள்ள என் மேல கோவப்பட்டாலும் பரவாயில்ல, நீங்களே தோசை ஊத்தி நீங்களே சாப்பிடுங்க. நாங்க தோசை கரண்டி ஆளையும் மண்டை சைஸையும் பாரு. இதுக்கு தோசை வேற ஊத்தி கொடுக்கமா நானு? வீணா போன ஒருத்தி உன்னை கூப்பிடுறா. ஏண்டி அழுவுற? அக்கா திரும்பவும் என் வீட்டுக்காரையும் கூட சண்டை போடுறாருக்கா. என்னடி ஆச்சு? எல்லாம் அந்த மாமியார் கிளவி பண்ற வேலைக்கா. ஏமா உனக்கு வேற வேலையே கிடையாதா? ஆமாண்டி, உங்களுக்கு தான் வேற வேலையே கிடையாது. எப்ப பார்த்தாலும் இவன் முதுக்கு பின்னாடியே சுத்திட்டு அலையிறீங்களே. உங்க வீட்டு மாமியார்ல ஒண்ணும் சொல்ல மாட்டா? காரி துப்பிடுவால. பாத்தியாக்கா உங்க முன்னாடி எப்படி பேசுதுன்ட்டு? சீ, என்ன இப்படி பேசுது இந்த அம்மா? என்னம்மா? அடியே குள்ளச்சி, சின்ன பிள்ளை, என் ஃப்ரெண்ட் பார்த்து குள்ளச்சின்னு சொன்னீங்க, அப்புறம் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். தோழிங்க வந்துட்டாங்க, நீ வெளியே போன அப்படித்தானே? கிளம்பு. நான் வெளியே கிளம்பதான் போறேன். இந்த வீட்டுல இருக்க போறேன் நானும். வாடி போலாம். இந்த அம்மாட்ட பர்மிஷன் கேட்டுக்கிட்டு வாக்கா போலாம். உங்களுக்கு நல்லதே நம்ம நினைக்கவே கூடாது. நீலமுடியக்கா, என்னடி உன்னை குள்ளச்சின்னு சொல்லிச்சு அந்த கிளவி, அதுக்காக நான் சாரி கேக்குறேன். பரவாயில்லடி, உங்களுக்கு வேற வேலையே கிடையாது. உள்ளார போய் நம்ம போய் சாப்பிடுவோம். கேட்க கேட்ட நமக்கு என்ன? மாமியார நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன், 2 தோசை ஊத்தி வைங்க. வெளியே போறாங்க வெளியே.
உட்காந்து வெட்டி கதை பேசிட்டு இருப்பாளுக்கலாம். மாமியாருக்கு சாப்பாடு செஞ்சு கொண்டு கொஞ்சம் கூட அக்கறை கிடையாது. வெளியே போயிருக்கலாம் என்றமாவே வரட்டும். கிட்ட உன்னை பத்தி இன்னமும் நிறைய சொல்லி வைக்கிறேன்டி, சொல்லி வைக்கிறேன். அடியே கீதா, எவ்வளவு நேரமா ஜன்னல வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? உன் வயிற்றுக்கு சாப்பிடணும் தரலையா? வேண்டாம். ஏண்டி வேண்டாம்? இப்ப என்னாச்சு? பேசுறதெல்லாம் பேசிட்டு இப்ப என்னாச்சுன்னு கேளுமா நீங்க. இப்ப என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி நடந்துக்கிற? என்ன நடந்துச்சா? ஏமா இப்பெல்லாம் பேசிட்டு இருக்க? எதுவுமே நடக்காத மாதிரி இருக்க. நான் வந்ததுக்கு அப்புறம் முகத்தை திருப்பிக்கிற. என்னடி இது பழக்கம்? என்னை பாருடி. முடியாதுமா, என்னை பார்க்க கூட எனக்கு பிடிக்கல. இப்ப என்னாச்சு உனக்கு? நான் என்ன பேசிவிட்டேன்? எங்க அண்ணே அவர் பையனை உனக்கு கட்டி வைக்கலாம்னு நினைக்கிறாரு. இது தப்பாக்கும்? ஆமா, தப்புதான். வீட்டுல வயசுக்கு வந்த பிள்ளை இருந்தா எல்லாம் பொண்ணு கேட்டதானே செய்வாங்க. என் அண்ணன் பையன் உனக்கு முறை பையன். கல்யாணம் கட்டிக்கிறதுல என்ன இருக்கு? அம்மா, எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டேமா. திரும்ப திரும்ப இதையே பேசுற நோக்கடிக்காதம்மா. தூர போயிடாமா. என்ன இப்படி பேசிட்டு இருக்க? மனசுல ஒண்ணு தோணுது, நான் கேட்கட்டுமா? இதான் எல்லாமே பேசி முடிச்சிட்டியே, இன்னமும் பேசுறதுக்கு என்ன இருக்கு? எனக்கு என்னமோ சந்தேகமாவே இருக்கு. நான் வாயை திறந்தே கேட்டுறேன். நீ யாராவது லவ் பண்றியா? எப்படிமா இப்பெல்லாம் உனக்கு பேச தோணுது? அப்புறம் மாப்பிள்ளைங்கிற பேச்சு எடுத்தாலும் வேணாங்கிறியே. அதுக்காக லவ் பண்றேன்னு அர்த்தமா? எங்க அப்பா அம்மா தான் எல்லாமே நினைச்சிட்டேன். நான் என் படிப்பை தான் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். அதை விட்டுட்டு இப்பெல்லாம் கேள்வி கேட்கறியம்மா நீ? பொண்ணை பார்த்து இப்பெல்லாம் ஒரு கேள்வியை கேட்கலாமா? என்ன கேட்டுப்புட்டேன்? நீ பேசுறது உனக்கு வேணா சாதாரணமா இருக்கலாம். நான் என் மனசுக்கு எப்படி இருக்கு தெரியுமா? ஏமா இப்படி பேசுறீங்க? நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போகணும்னு நினைக்கிறேன் நானு. நீ பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேக்குறீங்களே. வயசுல எல்லாருக்கும் காதல் வரதான் செய்யும். அதுக்காக தான் கேக்குறேன். அண்ணன் வேணா நீ வேணாங்கிற. அதுக்காக தான் கேக்குறேன். ஏன் வேணாங்கிறேன்ட்டு. பிடிக்கலையா இல்ல காதல் பண்றியான்ட்டு. திரும்பவும் அதே சொல்லி நோகடிக்காதம்மா. இருந்து முத கிளம்புமா. கிளம்புனா நான் எங்க போறது? முகத்திலே முழிக்காதம்மா. போமா நீ. காத்தால நீ அழுகும் போது உனக்காக தான் நான் சப்போர்ட் பண்ணி பேசினேன். ஆனா நீ என் மனநிலை புரிஞ்சுக்கவே இல்ல. நீ புரிஞ்சுக்காம இப்பெல்லாம் பேசுறீல. இனிமே என் கூட பேசவே பேசாத. சரி சாப்பிடவா? சாப்பாடு வேணாம், ஒண்ணு வேணாம். என்னை விட்டு தூர போமா. தூர போற நான் எங்க போறது? என் பக்கத்துல இருக்காத, போயிரு. உங்க அப்பா வரட்டும், அப்பயாவது வாயை திறந்து சொல்லுவீல. எல்லார்கிட்டயும் நான் இப்படிதான் பேசுவேன். உன்னை மாதிரிலாம் அப்பா இருக்க மாட்டாரு. அப்பா எனக்காக தான் சப்போர்ட் பண்ணுவாரு. போய் சொல்லு, உங்க அண்ணன் வீட்டுக்கு வந்தாரு, சம்பந்தம் பண்ண சொல்றாரு, நானும் சரின்ட்டேன் அப்படின்னு சொல்லு. அப்பா உன்னைதான் திட்டுவாரு. உங்க அப்பா தானே ஏதோ நல்ல சம்மதம் வந்திருக்கு சரியும் பாரு. லூசு மாதிரி பேசாதம்மா. இவ்வளவு வருஷமா ஒட்டு உடசலா இருந்தீங்க நீ உங்க அண்ணனும். இப்ப அவங்க வீட்டுக்கு வரவும் அப்பாவும் எல்லாத்துக்கும் சரின்றுவாரோ நீ வேணா நினைக்கலாம். உங்க அப்பா சரின்னு தான் சொல்லுவாரு பாரு. அம்மா, எனக்கு கோபமா வருதுமா. கோவப்படுறதா இல்ல அழுகிறதா என்னன்னு புரிய மாட்டேங்குது எனக்கு. இனிமே என்கிட்ட பேசாத. சரி, பேசவே மாட்டேன் உங்ககிட்ட. ஏன் வந்து பேசுற வரைக்கும் நானும் பேச மாட்டேன். பாத்துக்கோ. எங்க அண்ணன் உனக்காக நகையெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கு. ஆமா, நகை தான் பெருசா போச்சு பாரு உனக்கு. சரிடி, பாத்துக்கலாம். நீ எப்ப என்கிட்ட பேசுவியோ? உங்ககிட்ட பேசவே இல்ல, போயிருமா. பாத்துக்கலாம். பெத்து வளர்த்த என் அம்மாவை என் மனசை புரிஞ்சுக்காம இப்படி பேசுறாங்கல்ல. நான் அவங்களுக்காக வாழ்ந்துட்டு இருக்கேன். அம்மா அப்பாவை கடைசி வரைக்கும் நல்லபடியா பாத்துக்கணும். படிச்சு வேலைக்கு போய் நல்லா சம்பாதிச்சு எங்க அம்மாக்கு வேண்டது நல்லா வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சா எங்க அம்மா எப்படிலாம் பேசுறாங்க. கடவுளே, ஏன் இப்படிலாம் நடந்துக்கிறாங்க? அப்பா அப்பன்னு பிள்ளையும் சேர்ந்துதான் அவன் தங்கச்சி வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்படியா ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்து தானே ஆகணும். எங்கிட்டே மறைக்க நினைக்கிறாங்களே. அத்தை என்னடி என்ன வம்புலுக்குன்னு நினைக்கிறியா? என்னத்தை இப்படி பேசுறீங்க? நான் உங்களை வம்புலுக்குன்னு நினைக்கிறேன். ஏன் இப்படிக்கும் உங்களுக்கு? இப்ப என்னாச்சு? எங்க போயிட்டீங்க நீங்க? சொல்லாம கொள்ளாம எங்க வெளியே போயிட்டீங்க? என்கிட்ட சொல்லிட்டாவது போயிருக்கலாம்ல. உங்களை ஆளக்கணான்ட்டு நான் தேடிக்கிட்டே இருந்தேன். சும்மா நடிக்காத சரியா? நான் எந்த மனநிலை இருக்கேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். என்னத்தாச்சு உங்களுக்கு? இந்த மனக்குமரெல்லாம் என்கிட்ட சொல்லுங்க. என்னன்னு சொல்லுங்க, நான் தீர்த்து வைக்கிறேன். உனக்கு சமையல் கட்டுல வேலையே கிடையாதா? போய் அதை போய் பாருப்போ. என்னத்தை இப்படி பேசுறீங்க? என்னதான் என் மேல கோவப்பட்டு பேசினாலும் அரை நிமிஷமே உங்ககிட்ட வந்து பேசுறேல. ஆனா நீங்க அப்படியா? நம்ம சண்டையை போட்டோம்ல, அதே நினைச்சிட்டு இன்னமும் கோவமா பேசுறீங்க. ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? வீட்டாளங்களை யாரையுமே நம்பவே கூடாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்காங்க. யாருத்தா? என்னாச்சு உங்களுக்கு? யார சொல்றீங்க? நான் யாரையா சொல்றேன். உனக்கு என்ன வந்துச்சு? என்கிட்ட சொல்லுங்க. யாருக்கிட்டே சொல்ல முடியாது. போ முத. சரித்த, அப்ப உங்க இஷ்டம். என்கிட்ட சொன்னீங்கன்னா நானும் என்ன தீர்த்து வைப்பேன். ஆமா, பெரிய ஜட்ஜமா பாரு தீர்த்து வைக்கிறதுக்கு. போடி உள்ளார போய் வேலையை பாரு போ. ஆமாத்தா, நான் தான் வேலையை பார்க்கணும். வேற யார் பாக்குறது? நீங்க பாப்பீங்களா? உங்க பொண்ணுதான் பாக்குமா? வேலையை இழுத்து போட்டு நான் தான் செய்யணும். வீட்டுக்காக இம்புட்டு பாடுபடுறேன். ஆனா இந்த வீட்டுல எனக்கான மதிப்பு இன்னும் கிடைக்க மாட்டேங்குது. என்ன எல்லாரும் எடுத்துரிஞ்சுதான் பேசுறீங்க. யாரும் உன்னை எடுத்துரிஞ்சு பேசினது? நீங்க தான். நான் சொல்ல வரதே புரிஞ்சுக்காம நீங்களா ஒண்ணு பேசுறீங்க. நானே பெரிய தலைவலியில இருக்கேன். என்கிட்ட வேறுமே வந்து வம்புலுக்காதாமா. போய் சமையல் வேலையை பாரு. சரித்தா, நான் போய் சமைக்கிறேன். இன்னைக்கு என்னத்த சமைக்கலாம்? அதுவும் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையில. ஞாயிற்றுக்கிழமை என்னத்தையும் சம போ. ஞாயிற்றுக்கிழமை கறி மீன் கேப்பீங்க. எதுவும் சொல்லாம இருக்கீங்களே. இதான் பொழப்பு பாரு. என்ன சமைக்குது எது சமைக்குது என்கிட்ட கேட்கறதுக்கு. போடி முத. அத்தா, உங்க தொண்டையில இன்னைக்கு கறி மீன் இல்லாம இறங்காதுல, அதுக்குதான் கேக்குறேன். உங்களால போய் வாங்க முடியும்னா காசை கொடுங்க, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். எனக்கெல்லாம் எதுவும் வேண்டாம். என்னத்த வேணாங்கிறீங்க? ஏன் எனக்கு சாப்பாடே வேண்டாம். இன்னைக்கு நானே என்னத்த உண்ணாவிரதம் இருக்க போறீங்களா? அப்படிலாம் இருக்காதீங்க. சாப்பிட்டு மாத்திரை எல்லாம் போனோம்ல. சாப்பிடாம வந்து உடம்பு கெடுத்தீங்கன்னா என்ன ஆகுறது? வீட்டு தூணே நீங்க தான். நீங்களே சாப்பிடாம இருந்தா நான் சொன்னேன் நான் உங்ககிட்ட சாப்பிட மாட்டேன்ட்டு. அப்படித்தானே சொல்ல வந்தீங்க நீங்க இன்னைக்குன்ட்டு. அப்படின்னா சாப்பிட மாட்டேன்னு அர்த்தமா? ஏன்டி சாப்பிடாம இருக்கணும்? வயிற்று பசிக்கு நான் சாப்பிட்டாதான் சரி வரும். இன்னைக்கு கறி சமைச்சலாம்ல, அதெல்லாம் வேண்டாம். அப்புறம் என்னத்தை சமைக்கிறது? இதையே சமைச்சு வை.
என்னத்த சொல்றீங்க? இல்ல இருக்க மாமனார் வீட்டுக்காரரும் சாப்பிடுவாங்க, கொழுந்தனாரும் சாப்பிடுவாங்க, உங்க பாச பொண்ணு பாண்டியம்மா அண்ணன் இன்னைக்கு விரும்பி சாப்பிடுவாங்க. சமயத்துல வேண்டாம்னு சொல்றீங்களே இத பாண்டியம்மாக்காவது எடுத்துலால. எடுத்துரு. அதானே பார்த்தேன். மகளுக்காக உயிரே கொடுக்குறேன் மாமியாரு கறி எடுக்க வேணாம்னு சொல்லிதேன்ட்டு நான் சொல்லிதானே சரிங்குது. சரிதா காசு கொடுங்க, நான் போய் மார்க்கெட்ல போய் கறியெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். யாரு நீ போறியா? ஆமாத்தா. இப்படி கோவமா இருக்கீங்க, எப்ப போவீங்க? நான் போய் சீக்கிரம் வாங்கிட்டு வந்து சமைச்சறேன். அதுக்கு தான் கொடுங்கத்தா, பாத்துட்டே இருக்கீங்க, எப்பதான் கொடுப்பீங்க? காசு கொடுக்கறத பத்தி இல்ல, கடைக்கு போயிட்டு வந்து மீதி காசு தான் கொடுப்பீல. நான் போய் அளந்து தெரிஞ்சு கறி மீன் வாங்கிட்டு வருவேனா? இந்த காசு தான் நான் வச்சுக்குவேன், நான் ஏன் கொடுக்கணும்? அடி பாவி, நீங்க மட்டும் வீட்டுல உட்காந்துட்டு எல்லா பணத்தையும் வாங்கி நினைக்கிறீங்களே, இப்ப நான் மட்டும் என்ன சும்மா உட்காந்துருக்கணும்? நான் அப்படி இருக்க மாட்டேன். வரட்டு வார்த்தை என்ற மாவன் சாப்பிட வரத்துக்குள்ளார சாப்பாடு செஞ்சு முடிக்கணும். போய் காசு எடுத்துருவாங்க. எடுத்துட்டு வர இரு. அம்மா நீ அஜய் வீட்டுல விளையாடுங்க, அப்படியே கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். எந்த கடைக்கு போறீங்க? கறி கடைக்கு தான் போறேன், கறியும் மீன் வாங்கிட்டு வந்துடுறேன். அம்மா நானும் வரேம்மா. அதான் நீ எல்லாம் வர வேணாம், அங்க கும்பலா இருக்கும். நாங்களும் வரோம். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்கிறேல. அம்மா ப்ளீஸ்மா எங்களையும் கூட்டிட்டு போமா, வீட்டுல இருக்கிறது போர் அடிக்குது. சரி வாங்க போயிட்டு வருவோம். ஐ ஜாலி. அஜய் வா போலாம். சரி அம்மத்தா. டாடி காசு 2000 ரூபாய் கொடுத்துருக்கேன், பார்த்து செலவு பண்ணு. நல்ல கடையா பார்த்து கறி மீன் வாங்கிட்டு வா, சரியா? சரிங்க தா. அம்மா அப்படியே எனக்கு ஸ்நாக்ஸ். அத்தை எனக்கு தீனி வேணும். நீங்க எதுக்கு போறீங்க? அவங்க வரேங்கிறாங்க. நீங்க ஒண்ணும் போக வேண்டாம், வீட்ல இருங்க. நாங்களும் போவோம். ஆமா மச்சி. என்னமோ பண்ணி தொலைங்க. இந்த காசு பத்தாது, அங்க போனா பிள்ளைங்க ஏதாவது கேக்குங்க, மேற்கொண்டு காசு எடுத்துருவாங்க. அப்படியே பணத்தை மொத்தமா கரைக்கிறதுக்காக வந்திருக்கீங்க நீங்க. நீங்க ஆசைப்பட்டு கேட்டா வாங்கி தரது இல்லையா? எடுத்துட்டு வர இது. உங்க அப்பா பண்ற அளப்பெல்லாம் தாங்க முடியல. அத்தைக்கு மட்டும் சொல்ல 5 லட்சம் எடுத்து கொடுத்துருக்கு. நம்ம கேட்டா மட்டும் பார்த்து செலவு பண்ணுங்குது. இருமா பாத்துக்கலாம். அப்பாட்ட சொல்லிக்கலாமா? உங்க அப்பா கிட்ட சொல்லி என்ன ஆகுது? இந்த டி காசு எடுத்துட்டு போ. கொடுங்கத்த. மீதி காசு வந்தாவனாமா, அப்படியே சொலையா செலவு பண்ணலாம் நினைக்காத. பாக்குறேன், வாங்கம்மா போலாம். சரிம்மா. சரித்த போலாம். இப்படியே போவியாக்கும், போறப்ப ஒரு கட்டப்பை எடுத்துட்டு போ. சரி. பணம்னா பணம் கூட ஆணும் வாயை பழக்கமாங்கல்ல, அது மாதிரிதான் இவ்வளோ. எவ்வளவு பணம் கொடுத்தாலும் இவளுக்கு திருப்திப்படாது. மேற்கொண்டு காசு காசுன்னு கேட்டுட்டே இருப்பா.